ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 9th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.3 என்ன சொல்லிட்டாங்க, 1/3 சுழல் தசம விரிவு. அதாவது இதோட சுழல் தசம விரிவை பயன்படுத்தி 1/27ஓட சுழல் தசம விரிவை கண்டுபிடிக்கணும். அடுத்து இது ரெண்டையும் பயன்படுத்தி இந்த இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் தீர்வு 1/3க்கு கண்டுபிடிப்போம். சரிங்களா? 1/3 இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 3 3 அப்படிதானே. இங்க மேல இருக்க நம்பர் வந்து என்னது, 3 விட கம்மியான நம்பர், 3வது வைப்பாடுல வராது. அதனால ஒரு புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கிறோம். சரிங்களா? புள்ளி வச்சு இங்க 0 சேர்த்துக்கோங்க. என்ன வரும்? 10ன்னு வரும். அப்போ 3 9 வருமா? 3 9, 10ல 9 போச்சுன்னா என்ன வரும்? மிச்சம் 1 இருக்கும். அப்படிதானே? 10ல 9 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்கும். மறுபடியும் 0 சேர்ப்போம். என்ன வரும்? மறுபடியும் 3 9ன்னு வரும். சரிங்களா? மறுபடியும் என்ன வரும்? மீதி 1 வரும். சரிங்களா? மறுபடியும் என்னதான் சேர்ப்போம்? 0 சேர்ப்போம். அதே மாதிரியே 0 சேர்ப்போம்னா அப்போ என்ன வரும்? 3 9. அதே மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ 3 3 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 0.3 பார் அப்படின்னு எழுதலாமா? இப்போ இதை வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா இப்படினாலும் கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? நீங்க இங்க 0 0 0 0 போட்டுட்டு இங்க புள்ளி வச்சு 0 0 போட்டுட்டு என்ன போடலாம்? 3 9. இங்க பேலன்ஸ் 1, இந்த 0 கீழே இறக்கிட்டு மறுபடியும் 3 9, பேலன்ஸ் 1, மறுபடியும் இந்த 0 கீழே இறக்கிட்டு 3 9, இந்த மாதிரி போட்டனாலும் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த ரெண்டு மெத்தட்ல எதுனாலும் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து 1/27க்கு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப பாருங்க 1/27. 27னா என்ன? 9 3 27 அப்படிதானே? அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி 1/3க்கு தெரியும். அதனால நம்ம இதை வந்து பிரிச்சு எழுதிக்கிறோம். 1/9 இன்ட்டு 1/3. சரிங்களா? 1/3க்கு தெரியும் என்னது, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 0.3333. சரிங்களா? எத்தனை வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து வர்ற நம்பர்ஸ் எல்லாமே 3 3 தான் வரும். சரிங்களா? அதனால அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால நம்ம வந்து அதை போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க 3வது வாய்ப்பாடுல ஃபர்ஸ்ட் அடிங்க. 1 3 3. சரிங்களா? 3 3 9 வரும். இங்க பாருங்க 0.1 3 3. அடுத்து மறுபடியும் 1 3 3 1 3 3 1 3 3 1 3 3 1 3 3. சரிங்களா? அடுத்து இங்க மறுபடியும் 3வது வாய்ப்பாடுல அடிங்க. 1 3 3. இங்க கீழே 1 வரும். இங்க பாருங்க 0. இங்க பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் இதை அடிக்க முடியாது, 1 மட்டும் இருக்கு. அதனால 2 இதை சேர்த்துக்கோங்க, 11. அப்போ 2 இதை சேர்க்கும் போது இங்க ஒரு 0 சேர்ப்போம். சரியா? அப்போ என்ன வரும்? 3 9. சரிங்களா? 11ல மிச்சம் 9 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். அதோட இங்க ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, அடுத்த நம்பர் 1 சேர்த்துக்கோங்க. அப்ப 21 வரும். சரிங்களா? 21னா எத்தனை வரும்? 7 3 21. சரியா? 7 3 21. அப்ப இந்த 3 நம்பரும் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த 1 மட்டும் இருக்கு. இந்த 1ல நம்ம மறுபடியும் அடிக்க முடியாது. அதனால இது ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். அதனால இங்க ஒரு 0 சேர்த்துக்கணும். அப்போ மறுபடியும் என்ன வரும்? 3 9. சரிங்களா? மீதி எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். அதோட பக்கத்துல இருக்க இந்த 1ஐயும் சேர்த்துக்கிடுவோம். 21ன்னு வரும். சரியா? அப்போ 21னா மறுபடியும் என்ன வரும்? 7 3 21. சரிங்களா? இப்ப பாருங்க எந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது? 0 3 7 0 3 7 இந்த மாதிரி திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு. அப்போ இதுக்கு வந்து என்ன வரும்? 0.037 பார். சரிங்களா? இந்த இது ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 59/27 இது வந்து தகா பின்னமா இருக்கு. நம்ம வந்து இதை வந்து மாத்திடுவோமா? இப்ப பாருங்க 59 27 கொண்டு வாங்க. என்ன வரும்? 1 27, சாரி 2 27 பாருங்க. 7 2 14, மீதி 1, 2 2 4 5, 54 வருது. அப்படிதானே? 3 போட்டோம்னா இதுக்கு மேல போயிடும். அதனால 2 போடுங்க. 54. இப்போ மிச்சம் எத்தனை வருது? 9ல இருந்து 4 கழிச்சா 5. சரிங்களா? இப்ப இதை எப்படி எழுதுவோம்? நம்ம 2 இன்ட்டு கீழே என்னத்தை கொண்டு வந்தோமோ அது 27, மேல மிச்ச பேலன்ஸ் என்ன வருதோ அது. சரிங்களா? 5. எப்படி எழுதியிருக்கோன்னு புரியுதா? இந்த 2 ஈவு கிடைச்சதை முன்னாடி போடணும். இது வந்து சின்ன கிளாஸ்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. 5 மீதி கிடைச்சதை மேல போடணும், 27 வந்து கீழே போடணும். சரிங்களா? இதை வந்து எப்படி எழுதலாம்னா 2 + 5/27ன்னு எழுதலாம். இதை இப்படி எழுதுனீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா ஆன்சர் வருமா அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கும். பாருங்க இந்த இதுல மீச்சியமா எடுத்தோம்னா என்ன வரும்? 7 2 14, 4 மீதி 1, 2 2 4 5, 54 + 5ன்னு வரும். கீழே வந்து 27ன்னு வரும். இப்ப கூட்டி பாருங்க
59/27 இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? அப்போ நம்ம இதை வந்து எப்படி எழுதலாம்? 2 + 5/27ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு இந்த இதை 2 + 5 × 1/27ன்னு எழுதலாமா? 5 × 1 5. அதே மாதிரி கீழே 1 இருக்கு, இங்க வந்து 1 இருக்கதா அர்த்தம். 1 × 27 என்னது? 5 × 1/27னா இங்க 1 இருக்கதா அர்த்தம். 5 × 5 5 × 1 5, 1 × 27 கீழே 27ன்னு வரும். சரிங்களா? அப்ப 5/27 வந்துருச்சு பாத்தீங்களா? அப்போ இதை வந்து என்னது? 5 × 1/27ன்னு எழுதலாம். 1/27க்கு ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 0.037 அப்படிதானே? அப்போ 2 + 5 × 0.037 037 ஒரு 2 தடவை போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இது 2ஐயும் பெருக்குவோம். என்ன வரும்? 5ஐயும் இந்த இதையும் பெருக்குங்க. என்ன வரும்? 7 5 35, 5 மீதி 3. அடுத்து 3 5 15 + 3 8 18 மீதி 1 இருக்கும். அடுத்து 0 × 5 0 வரும், 1 போட்டுக்குவோம். மறுபடியும் 7 5 35 5 வரும், மீதி 3 இருக்கும். அதுக்கடுத்து 3 15 3 கூட்டினோம்னா எத்தனை? 18 வரும், 8 போட்டுக்குவோம், மீதி 1 இருக்கும். அடுத்து 0 × 5 என்ன வரும்? 0 வரும். அடுத்து 1 கூட்டினோம்னா 1. சரிங்களா? அடுத்து புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ 0.185 185ன்னு வருது. சரிங்களா? இப்போ இது 2ஐயும் கூட்டுங்க. என்ன வரும்? இதை எப்படி கூட்டுவீங்க? 2.000 இருக்கதா அர்த்தம். அப்படிதானே? இங்க 0 புள்ளி, இதுக்கப்புறம் என்னது இருக்கு? 185 185 இருக்கு. அப்போ இங்க என்ன வரும்? கீழே 2 வரும், இங்க 185 185ன்னு வரும். சரியா? அப்ப இது 2ஐயும் கூட்டினோம்னா என்ன வரும்? 2.185 185. சரிங்களா? இதுதான் என்னது? இதோட தசம விரிவு. என்னதோட? 59/27 தசம விரிவு. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.